ஒரு சமூகத்துல திருமணம் ஆகலன்னாக்கா அந்த சமூகத்தின் மீது அந்த கடமை, அந்த திருமணத்தை முடிச்சு வைக்கணும். அது ஒரு இஸ்லாமிய அரசாட்சியாக இருந்தால் அது அப்படித்தான் செய்யணும். இப்ப இது ஸ்பீசர் பார்க்ல வைக்கலாமா இல்லான்றது பெரிய கருத்து வேறுபாடு இருக்கு. ஏன் இதை கூட உங்கள்கிட்ட கேட்பாங்க, இது ஏஞ்சி ஒரு மௌத்தாலியை நீங்க ரொம்ப அதாபுக்குள்ளாக்குறீங்க. பெரும்பான்மையாக இதை எதுக்கு பயன்படுத்தணும்னு சொன்னாக்கா, ஒரு ஹார்ட் அட்டாக் பேஷண்ட் மௌத்தாயிருப்பாரு. அவர் ஒரு நாள் வைக்க வேண்டிய ஒரு நாள் வைக்க வேண்டிய சூழல் உங்களுக்கு ஏற்படும். அந்த நேரத்தில் பயன்படக்கூடியதாக தான் நம்ம இந்த அர்ப்பணிச்சிருக்கிறோம். இன்னைக்கு யார் தந்தையா இருந்தாலும் தாயா இருந்தாலும் துர்நாற்றத்தோடு பக்கத்துல உட்கார வைக்கக்கூடிய அளவிற்கு அன்பு பாசமோ அதிகம் யாருக்கும் கிடையாது. யாராக இருந்தாலும் மையத்தை இந்த நேரத்தில் எடுப்பாங்க. தவிர்க்க முடியாத காரணங்கள்ல இதை நம்ம பயன்படுத்த வேண்டியது இருக்குது. இதை வச்சுக்கிற அளவுக்கு தைரியமும் யாருக்கும் கிடையாது. அதற்காக தான் அமைப்பு சார்ந்தவங்க இதை வச்சிருக்காங்க. இது இங்க உள்ள வச்சிருக்கீங்களா, வேற யார்கிட்ட வீட்டாண்ட போய் வச்சுட்டு வாங்க பார்ப்போம். மையத்து போனவனே உள்ள இருக்கிற பெஞ்சை தூக்கி ஓடி வருவாங்க, பாத்துருக்கீங்களா? அதுக்காக தான் நாங்க வச்சிருக்கிறோம். ஏன்னா நீங்க இவ்வளவு செலவுப்படுத்தி எடுத்து போய் நாங்க ஒரு 2 பேர் கேள்வி கேட்பாங்க உங்கள்கிட்ட. இதை தெளிவாக அவருக்கு சொல்லியிருக்கோம். அதுக்கோசம் வச்சிருக்கிறோம். எந்த ஆசாபாசமும் இதை வச்சுக்கிறதுக்கான இல்ல. நீங்க செய்யாத போது அதை செய்ய வேண்டிய பொறுப்பு ஒரு ஜமாத்துக்கு இருக்குது, கடமையாக இருக்கிறது. அதுக்காக வேண்டிய எல்லாம் நற்கூலி கொடுப்பான். அடுத்தபடியாக அன்பு சகோதரர்களே, இப்போ நம்ம தலைப்புக்கு வந்துருவோம். 2 பேரும் குரான் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவாக பேசிட்டாங்க. இந்த குரான் யாருக்கு நேர் வழிகாட்டணும்னு ஒரு வசனம் இருக்கு. அதுல இருந்து நம்முடைய தலைப்பை நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். பக்ரானுடைய ஆரம்பத்திலே எல்லாம் சொல்லுவான், ஹுதல்லில் முத்தகீன். இந்த குரான் யாருக்கு தெரியுமா நேர் வழிகாட்டும்? யார் அல்லாஹ்வுக்கு பயப்படுகிறார்களோ, யார் அல்லாஹ்வுக்கு பயப்படுறாங்களோ அவங்களுக்கு தான் இது நேர் வழிகாட்டும். இல்லைன்னா இது வெறும் புக்கு தான், வெறும் மை தான், வெறும் காகிதம் தான். யார் அல்லாஹ்வுக்கு பயப்படுறாங்களோ அதுக்கு தான் ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ். வணங்குவதற்கு தகுதியுடைய அல்லாஹ் குறித்து நீங்க படிங்கிறான். நான் யாருப்பா அதை பத்தி முதல்ல நீ புரிஞ்சிக்க. உன் மனைவியை பத்தி உனக்கு அழகா தெரியும். எப்போ அவளுக்கு கோவம் வரும், எப்போ வராது. சீரியல் நேரத்துல போனா கோவம் வரும், சீரியல் இல்லைன்னா வராது. பெரும்பான்மையா நம்ம வீட்டுல எல்லாம் இல்லை, பெரும்பான்மையா பொதுவா சொல்றேன். அப்ப என் தந்தையை பத்தி தெரியும், அவருக்கு எப்ப கிட்ட நம்ம பேசினா அவருக்கு கோவம் வரும், வராது. என் பிள்ளைக்கு தெரியும், அவனுக்கு டியூஷனுக்கு அமிச்சா கோவம் வரும், டியூஷன்ல லீவ் விட்டா சிரிச்சுட்டே இருப்பான். எல்லாம் நீங்க ஓனரை பத்தி தெரியும், நான் வாங்குற குடுக்கல் வாங்கல பத்தி தெரியும். இந்த ஊர்ல வேட்டுப்பாளையத்துல பெரும்பான்மையா யார் யாருக்கு என்னென்ன நடக்கும் எல்லாமே எனக்கு தெரியும். யார்கிட்ட போனா எப்போ வேலை வாங்கலாம், எப்படி நம்ம அதை அமைக்கலாம், எல்லாமே நமக்கு தெரியும். ஆனா அல்லாஹ் சொன்னா, பாலம் அல்லாஹு லா இலாஹ இல்லல்லாஹ். வணங்குவதற்கு தகுதியுடைய அல்லாஹ்வை தவிர வேற யாரும் இல்லைன்னு சொன்னல. என்னை பத்தி நீ படி. நான் யார், என்னுடைய ஆற்றல் என்ன, அவனுடைய ஆளுமை என்ன, அவனுடைய அறிவு என்ன, அவன் ஏற்படுத்தியிருக்கின்ற சொர்க்கம் எப்படி உடையது, அவன் ஏற்படுத்தியிருக்கின்ற நரகம் எப்படியது, அவனுடைய விசாரணை கமிட்டி எப்படிப்பட்டது, அவன் அந்த விசாரணிப்பதற்காக 2 பேரை ஒவ்வொருக்கும் நியமித்திருக்கிறான். முன்கர் நக்கின்ற 2 பேர் நியமித்திருக்க. அவருடைய எழுதுகோளுடைய ஆழம் என்ன? அவங்க ஏதாவது மறந்துடுவாங்களா? நம்மளை போல ஒண்ணு எழுதிட்டு ஒண்ணு மறந்துடுவாங்களா? ஒன்ன பேச நினைச்சு ஒண்ணு மறந்துடுவாங்களா? கிடையாது. சரி, நான் என்ன ரொம்ப இபாதத்துக்கு ஆள் இல்லாதவனா? இபாதத்துக்கு அல்லாஹ்வுக்கு ஆளே இல்லையா? நாம சஸ்தா செய்யறதுனால்தான் அல்லாஹ்வுடைய தர்ஜாவை அதிகரிக்க போறதா? ஒரே ஒரு நேரத்துல அவனுடைய சுஜூதுல விழக்கூடிய நபிகள் பெருமானார் சொல்றாங்க, ஒரு முறை அவனுக்கு சுஜூது விழுவதற்கு வானவர்கள் செய்வார்கள். 70,000 வானவர்கள். மீண்டும் அவர்கள் மறுமை நாள் வரை 2வது போக மாட்டாங்க. அவங்களுக்கு ஆக்ஷன் கிடையாது. அப்ப எத்தனை வானவர்கள் எல்லாம் படைச்சிருக்கலாம்? அவங்கள்ட்ட தான் அல்லாஹ் சொன்னான், நான் ஒரு கலிஃபத்துல்லாஹ் உருவாக்க போறேன். யா அல்லாஹ், அவர்கள் ரத்தத்தை சிந்துவக்கூடியவர்களாக, ரத்தத்தை ஊற்றக்கூடியவர்களாக அவர்களே உருவாக்குற. அல்லாஹ் சொன்னா, உங்களை விட எனக்கு ஞானம் அதிகம், அறிவு அதிகம், ஆகையினால அவங்களை நான் உருவாக்க போறேன்னு ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய விஷயங்களை முன்னாடி வச்சுட்டு பேரை சொல்லுன்னா அவங்களுக்கு தெரியல. அவர் சொன்னார், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு நாங்க அன்பு சகோதரர்களே, ஆக அல்லாஹ்வை குறித்து பயந்தா மாத்திரம் குர்ஆன் உங்களுக்கு வழிகாட்டும். அல்லாஹ்வை பற்றிய அச்சம் இருந்தா என்னென்ன கிடைக்கும்ன்றதை நாம் புரிந்து கொண்டோமே ஆனால் மீது எல்லாமே சால்வாயிடும். உங்களுடைய சிறந்தவர்கள் யார்? அக்கிரமக்கும் இந்த அல்லாஹ் அத்துக்காக்கும். அல்லாஹ் சொல்லுவான், உங்களுடைய சிறந்தவர்கள் யார்? அல்லாஹ்வுக்கு அஞ்சுகிறார்களோ அவர்கள் தான். அவருடைய கெப்பாசிட்டி அதுதான். அவர் உயர்வானவரா, தாழ்ந்தவரா, படிச்சவரா, படிக்காதவரா, பணக்காரரா, ஏழையா,
பதவி உடையவரா பதவி இல்லாதவரா பெரிய லிங்க் கூடியவரா இல்லாதவரா அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இந்த அக்கிரமக்கும் இந்த நாயத்துக்காகும் அது யாருக்கு தெரியுதோ அவர் மிக சிறந்தவர். குரானே சொல்றான், நீங்கள் குரானை கற்றுப்பதற்கு யார் சொல்றாங்களோ அவங்க தான் சிறந்தவங்க. இதுல முதல்ல பேசின சாதிக் பாய் தானே முதல்ல பேசினாரு. சாதிக் பாய் ஒரு குரான் வசனம் சொன்னார், அற்புதமான வசனம். அந்த வசனம் பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்டவங்கனாக்கா, ஒரு முஸ்லீம் இல்லாத மையத்து போகுது, உடனே ஏஞ்சி நிக்கிறாங்க. ஏஞ்சி நின்று இன்னும் சில விஷயங்கள் சொல்றாங்க. ஒரு விஷயத்தை எதிர சொல்றாங்கன்னாக்கா, நான் ஈசல்கள் விளக்கு நோக்கி தன்னை மாற்றியதில்லை, அப்படி மக்கள் போகிறாங்க, நான் கைய மூடிக்கிறேன், இருந்தாலும் ஒருவர் இருவர் அதிலே விழுந்துகிறார். அந்த மையத்தை பார்த்து சொல்றாங்க, நான் 1000 வந்தவன் மிஸ் ஆகி ஒருத்தர் காப்பிரா மௌத்தா போடுறாரு, வருத்தப்படுறாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருத்தப்படுறாங்க. அப்படிப்பட்ட இரக்க குணமுடையவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஓய்சி போன்ற கொடூரமானவர்கள்லாம் மன்னிச்சு விட்டுட்டாங்க. இக்ரிமா போன்ற கொடூரமானவர்கள்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னிச்சு விட்டாங்க. அபூ ஜஹலுக்கு ஈரான் கட்டாலும் அதையும் மன்னிப்பதற்கு அவர்கள் தயாராக இருந்தாங்க. அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, வக்காலர் ரசூல், அல்லாஹ் சொல்றான் வக்காலர் ரசூலு